ஆர்எஃப்கியூவும் பர்ச்சேஸ் ஆர்டரும் சேம்னு நினைக்கிறீங்களா? ரியல் பிஸ்னஸில் ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கு. வெண்டர் கிட்ட ரேட் கேட்குறது பர்ச்சேஸ் ஆர்டரா இல்லை ஆர்எஃப்கியூவா? நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. இன்னைக்கு கிளியராக இதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓடல பர்ச்சேஸ் மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதில் நியூவாக ஒரு பர்ச்சேஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டருக்கு ஃபஸ்ட்டு ரெக்வெஸ்ட் ஃபார் கொட்டேஷன் தான் கொடுப்போம். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே நம்ம வந்து வெண்டரை வந்து சூஸ் பண்ணிட மாட்டோம். ஃபஸ்ட்டு சில இண்டஸ்ட்ரீஸில் எப்படி இருக்கும்னா ஒரு 3 லெவல் அப்ரூவல் இருக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா 3 வெண்டர்ட்டு 4 வெண்டர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொட்டேஷன் வந்து வாங்குவோம். அதுக்கப்புறம் தான் வந்து ஃபைனலாக பர்ச்சேஸ் ஆர்டராகவே கன்வெர்ட் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த ப்ரொசீஜர் படி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏபிசி ஏஜென்சிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனியில் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ப்ராடக்ட் கொடுக்குறேன். ப்ராடக்ட் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் வேணுமோ நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து இங்கே வந்து ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் 0 பண்ணிக்கிறேன். ஸோ டேக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ப்ரைஸ் ஐ மீன் இந்த ப்ராடக்ட்லாம் எனக்கு வந்து வேணும் அப்படின்றத இப்போ வந்து இந்த ஏபிசி ஏஜென்சிக்கு வந்து ஒரு ஆர்எஃப்கியூவாக கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சென்ட் ஃபார் ஆர்எஃப்கியூ அப்படின்னா நமக்கு வந்து ஓரில் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ரெக்வெஸ்ட் ஃபார் கொட்டேஷன் அதுக்காக நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ எந்த மெயில் ஐடி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து மெயில் ஐடிக்கு வந்து அனுப்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் சும்மா ஒரு மெயில் ஐடி கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரெக்வெஸ்ட் ஃபார் கொட்டேஷன் வந்து சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற ஸ்டேஜில் தான் இருக்கும். இதே நான் இதுலேருந்து வெளியில் வந்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆர்எஃப்கியூ சென்ட் அப்படின்ற ஸ்டேட்டஸில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெண்டருக்கு வந்து இந்த இந்த ரேட் ஐ மீன் இந்த ப்ராடக்ட்ல எனக்கு வந்து ரேட் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ரெக்வெஸ்ட் தான் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஆர்டராகவே கன்ஃபார்ம் ஆர்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் ஆர்டராகவே கன்வெர்ட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் இதை வந்து ஒரு கிளிக்கில் கன்ஃபார்ம் ஆர்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ச்சேஸ் ஆர்டராகவே கன்வெர்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரெக்வெஸ்ட் ஃபார் கொட்டேஷன் ஐ மீன் சென்டர்லேருந்து ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து கன்வெர்ட் ஆகுது. இப்போ நான் வெளியில் வந்து பார்க்குறேன். ஸோ பிஓ நம்பர் 11 வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஜி ஏஜென்சிஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படின்ற ஸ்டேட்டஸ்க்கு மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது மீனிங் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ரிசீவ்க்கான பட்டன் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வரும் நம்ம வந்து மெட்டீரியல் வந்து ப்ராடக்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்குவோம். கரெக்டுங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஓடரில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொவிஷனே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் ஃபார் கொட்டேஷன் அதுக்கு அடுத்து அதை சென்ட் பண்ணுறோம். தென் அதுக்கப்புறம் தான் ஆர்டர் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகுது. கரெக்டுங்களா? ஸோ அதுக்கான ஃபுல் ஸ்டோரேஜ் வந்து நமக்கு இங்கே இருக்கும். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு கொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1% வாங்குறோம். இன்கேஸ் நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக இன்னும் 2-3 பேர்த்திட்ட வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இங்கே கிரியேட் ஆல்டர்னேட்டிவ் இருக்கு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் எந்த வெண்டர்கிட்ட வாங்க போகிறோம் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிரியேட் ஆல்டர்னேட்டிவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து காப்பி ஆன் ப்ராடக்ட் இப்போ வந்து ஒரு 10 லைன் ஐட்டு 20 லைன் ஐட்டு வச்சுருக்கீங்க. ஸோ அந்த லைன் ஐட்டத்தில் இந்த இப்போ தான் ஏபிசி ஏஜென்சிக்கு வாங்கணும். அடுத்து ஏபிசி மேனுஃபேக்சரிங் குரூப்க்கு வந்து அனுப்ப போகிறோம் அப்படின்னா ஸோ முதல்ல தான் நீங்கள் டைப் பண்ண தேவையில்ல. இந்த ப்ராடக்ட் காப்பி த ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு கிரியேட் ஆல்டர்னேட்டிவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூவாக ஒரு பிஓ ரெக்வெஸ்ட் ஐ மீன் ரெக்வெஸ்ட் ஃபார் கொட்டேஷன் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? சேம் அதே ப்ராடக்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸ் வந்து அடுத்த லெவல் கொண்டு போகும்போது இந்த மாதிரி நியூ வேலை கொண்டு போனோம் அப்படின்னா இன்னுமே நம்மளோட எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.